சொல்லுங்க. ஸோ நான் வந்துட்டு அமிர்த பிரியா ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஒரு 1 இயர் பிஃபோர் வந்துட்டு ஸ்கிட்டாக விழுந்தப்போ வந்து எனக்கு பேக் பெயின் அண்ட் சைட்டிக் பெயின் கொஞ்சம் சிவியராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு அப்போ விழுந்த புதுசுலேயே நான் வேறு ஒரு ஃபிசியோதெரபிக்கு போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தேன் நான். ஆனாலுமே ஒரு 4-5 டேஸ், மோர் தென் 7 டேஸ் கிட்ட போனேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப சிவியர் பெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி அந்த பேக் பெயின் அந்த சைட்டிக் பெயினோடவே தான் இருந்தாங்க. ஓகே. இப்போது குழந்தை பிறந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆனதுனால எங்கள் ஓனர் சஜஸ்ட் பண்ணால் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு நல்ல க்யூர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1 இயராகவே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ப்ரெக்னென்சினால நான் வர முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் வந்தேன். ஆனாலுமே ஒரு டவுட் எனக்கு பிஃபோர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாததால ஒரு டவுட் இருந்துச்சு தான். ஆனால் இங்கே வந்து ஒரு 6 டேஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணீங்க என் பேக் பெயினுக்கு. கம்ப்ளீட்டாக வந்துட்டு பேக் பெயின் கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகிடுச்சு. அதுவும் வந்துட்டு 2 சிசேரியன்ஸ்க்கு ஆஃப்டர் எனக்கு இந்த பேக் பெயின் க்யூர் ஆனதுங்கிறது ஒரு மிராக்கிள் தான். எனக்கு வந்துட்டு அது நான் ஜஸ்ட் ஆமாம் ஐடி ப்ரொஃபஷன் 9 இயர்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலுமே வந்துட்டு இந்த 2 ஃபஸ்ட் சிசேரியனுக்கு அப்புறம் ரொம்ப சிவியராக பேக் பெயினாக தான் சஃபராக நான். இப்போ வந்துட்டு பேக் பெயின் வந்து ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. ஒரு 6 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகிடுச்சு. இப்போ ட்ராவல் பண்ணாலும் சரி, நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் எனக்கு பேக் பெயினெல்லாம் வந்துட்டு வரல. ஆனால் சியாட்டிக் பெயினும் வந்துட்டு எவ்வளோ பரவாயில்ல. முன்னாடிலாம் வந்துட்டு நிற்க முடியாது, உட்கார முடியாது, ஒரு ஷார்ப் பெயின் இருக்கும் எனக்கு. இப்போ வந்துட்டு அதுவுமே நல்லாவே நடக்க முடியுது. ஒரு 20 to 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக நடந்தாலும் எனக்கு பெயின் இல்லை. அப்போல்லாம் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் எங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்தனா கூட எனக்கு அந்த ஷார்ப் பெயின் வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு நான் வீட்டுக்கு போட்டு ரிட்டர்ன் போயிடுவேன். நடக்க முடியாது. இப்போ வந்துட்டு என்னால் 20 to 30